வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக். இன்றைக்கி ஜோதிட தகவல் உள்ள விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடத்துக்கான சிம்ம ராசிக்கான பலனை தான் பார்க்க போகிறோம். இதே இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருடம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் பிறகு. அப்போ இதுலேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்ம ராசின்னு எடுத்தோன்னே உங்களுக்கே தெரியும், சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு. முதல்ல குரு பகவான் வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. அதாவது மே 1ஆம் தேதி சித்திரை 18 ஒரு மதிய வேளையில் குரு பகவான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு 12 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ கரெக்டாக சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து தொழில் இடத்துலையே, தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறாரு. அப்போ அந்த 10ஆம் இடத்துல வந்து அமர போகும்போது அவர் தொழில் ஸ்தானத்தில் இருந்துட்டு குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இந்த இடங்கள்லாம் பார்க்க போகிறாரு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்போ இதனால் என்னென்ன விஷயங்கள் குரு பகவான் கொடுக்க போகிறான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் டக்குன்ற சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். 10ல் வந்து உட்கார்றதுனால உங்களுடைய பதவியில் ஒரு மாற்றம் இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து சில மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய பிஸ்னஸ்ஸு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு மாற்றம் உண்டுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வருமானம், நம்ம வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வருமானம் வரும். அப்போ வருமானம் வந்தால் கண்டிப்பாக அது மூலமாக சில பொருட்களை வாங்குவோம். சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, குரு பார்வை உங்கள் ராசி 2ஆம் இடம், 2, 4, 6 சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ குடும்பத்திலையும் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் உண்டாகும். சில பணப்பிரச்சனைகள் இருக்கும். அந்த பணப்பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு. ஏன்னா குரு வந்து உங்களுடைய பார்வைன்றது பணம் இடத்தையும் பார்க்க, 2ஆம் இடம்ன்றது குடும்பம், பணம், வாக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய அந்த ஒரு உயர்வுன்ற விஷயம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இந்த உயர்வு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வெளிநாடு வேலை நிறைய பேர் தேடுவாங்க. வெளிநாடு வேலைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்பு சம்மந்தமாக, உயர்கல்வி சம்மந்தமாக படிக்க போவதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இடமாற்றம் ஒன்று காட்டுது. ட்ரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வாக்குவாதம்னு ஒரு விஷயம் உண்டுங்க. வாக்கு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு படத்தில் அங்கே கேது இருப்பார். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை பேசுவோம், அந்த விஷயம் நம்மளுக்கு எதிராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த குரு பேச்சுன்றது வந்து உங்களுக்கு வந்து சில யோகங்களையும் கொடுக்க போகுது. குடும்பத்தில் சில காரியங்கள் கைகூடும், சுப காரியங்கள் தான். சுகம், சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே நேரத்துக்கு இன்னொரு விஷயம் உண்டுங்க, உங்களுடைய எதிரி தொல்லை, எல்லாருக்குமே முக்கியமானது எதிரி தொல்லைகள், அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. எதுக்கு அப்படி எதிரி தொல்லையிலேருந்து வெளியே வர போகிறீங்கன்னா, நீங்கள் குரு பயிற்சி மட்டும் பார்க்கிங்க. நான் சொல்கிறது குரோதி வருடம், ஒரு தமிழ் அதாவது ஒரு இதே மாறுது. அப்படி எப்பயுமே ஒவ்வொரு தமிழ் வருஷங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல மாற்றங்கள் வரும். அப்படின்னு இருக்கும்போது இந்த தமிழ் வருஷன்றது சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பல முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது, நோய் பிரச்சனைகளும் தீரப்போகுது. சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டாகி கொடுக்க போகிறார். அசையா சொத்துன்ற போது வீடு வாங்குவீங்க, அதில் கிரகப்பிரவேசம், வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கு கிரகப்பிரவேசத்துக்குள்ள போகிற வாய்ப்பு இருக்குது, வீடு மாற்றத்துக்குள்ள வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகனம் வாங்குவீங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்துக்குள்ள ஒரு காலம் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி. உங்களுக்கே தெரியும், சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து கண்ட சனி நடக்குது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ நேர் எதிர் அப்படி தான் சொல்லணும், 1, 7 அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு போடுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒன்றா, ஒரே விஷயந்தாங்க, உங்களுடைய குடும்பத்துடைய பாரம் நீங்கள் தாங்குற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. புரியுதுங்களா? உங்கள் தலையில் தான் எல்லா வெயிட்டையும் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஒன்றா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்படி வந்தாலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவோம். அதனால் பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்கும். இது ரொம்ப பாதிக்கிறது யாருக்கு இருக்குன்னா, கணவன் மனைவிக்குள்ளே தான். ஏன்னா அந்த கண்ட சனின்னு சொல்லுவாங்க, கண்ட சனி அப்படின்னு இருக்கும்போது இந்த சனியோட தாக்கம் அப்படி தான் இருக்கும். அதாவது எதிர்த்தரப்பு மூலமாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. அது மன நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் தவிர்க்கலாங்க. என்னங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
நீங்கள் ஏதாவது ஒரு வாதத்துக்குள்ளே போனீங்கன்னா, ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் உண்டாகுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இது குடும்பம் மட்டும் கிடையாது, உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, சக ஊழியர்களாக இருக்கட்டும், உங்களுடைய மேலதிகாரிகள், அவங்ககிட்டையும் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் அமைதியாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் சில என்னதான் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலுமே சில நேரங்களில் அது யோகமாகவும் கொடுக்கிறார். எப்படி யோகம் கொடுக்காருன்னா, உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். புரியுதுங்களா? சுப நிகழ்ச்சி கைகூடும். அப்போ அதுக்கு தேவையான வருமானங்களையும் அதே சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அது நடக்க தான் போகுது. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் விஷயமும் கை கொடுத்து இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு லவ் இல்லாமல் இருக்கும். காதல் சம்பந்தமான விஷயங்களும் கை கொடுத்துருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்றத சொல்லிடுறேன். எதுக்குன்னா, உங்களுடைய இதை பார்க்கும்போது அந்த காதல்ன்ற விஷயம் வரும்போது அதுக்கான ஒரு தாக்கம் உண்டாகும். தனியாக இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க. அந்த இதில் ஒரு நெருக்கமும் உண்டாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில், இந்த குரோதி வருடத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்படி சொல்கிறேன்னா, சில பேர்லாம் பார்க்காம இருப்பாங்க. சில பேருக்குலாம் பிரேக்கப் ஆகிருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு பிரேக்கப் ஆகி பேசாமல் இருப்பாங்க. கரெக்டாக அந்த மே மாதம் வந்தோடனே, அதாவது ஏப்ரல் 14 தொடங்கிடும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக தொடங்கும். அந்த மே மாதம் வந்தோடனே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு விலகி, அந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் விலகி 2 பேரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது யாராவது ஒருத்தவங்க பேசி, சரி நம்ம இப்படி பண்ணிட்டோம், இனி நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த காதல்ன்ற விஷயத்தில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. மாணவர்களோட படிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படிப்புன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சேமிக்கிற விஷயம் தொடங்குங்க. பணம் சேமிக்கிறது ஏதாவது ஒரு விஷயம்ல ஒரு சேவிங்ஸ் ஒரு 1000 ரூபாவது சேர்க்க பாருங்க. ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் சேர்க்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர்ன்ற ஒரு விஷயம் வரும்போது கைகூடி வரும். திருமணம்ன்ற நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சொல்லிங்க, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குருவோட பார்வைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, குருவுக்கு 5, 7, 8, 5, 7, 9 ப்ளஸ் 2ஆம் பார்வை உண்டு. 2ஆம் பார்வைன்றபோது உங்கள் மிதனத்தை பார்ப்பார். சிம்மத்துக்கு மிதனன்றபோது 11ஆம் இடம். அப்படின்ட்டு இருக்கும்போது திருமணம் கை கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சில பேர்லாம் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுறவங்க மேரேஜுக்குள்ள டைம் வந்துட்டுன்னா உங்கள் வீட்டில் பேசி நீங்கள் முடிவு கேட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும். உங்களுக்கு காதல் திருமணத்துக்கும் கை கொடுத்ததுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இதாகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் உண்டு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஒரு அதாவது ஒரு உறவாக இருக்கட்டும், உங்களோட வேலையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப தடையாக இருந்துட்டு இருந்தேன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய அதாவது தெய்வ வழிபாடுன்ற போது தகப்பன் மகன்னா இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. சிவனையும் முருகனையும் ஒரு சேர வணங்கணும். சிவனையும் முருகனையும் ஒரு சேர வணங்கணும்னா நீங்கள் அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிவன் திருவண்ணாமலையும் திருச்செந்தூர் முருகனையும் ஒரு சேர என்ன சொல்கிறேன்னா, திருவண்ணாமலை ஒரு தடவை திருச்செந்தூர் கோவில், இந்த 2 கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எப்படி நல்ல மாற்றம் கொடுக்கணும்? உறவு செவ்வாயை குறிக்கும். செவ்வாயின்ற போது நம்ம சொல்லலாங்க, எப்படி சொல்லலாம்னா, செவ்வாய்க்கு ரத்த சொந்தங்களாக இருக்கும். அப்போ உங்கள் லவ்ன்ற போது அதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தனிப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய அந்த அன்பான உறவுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பணம் விஷயங்களிலே சில தடைகள் போகும். புரியுதுங்களா? அப்போ இந்த சொன்ன மாதிரி திருவண்ணாமலையும் திருச்செந்தூரும் கோயில் நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய சில தாக்கம் இருக்குங்களே, அதான் சொல்லுவாங்களே, கண்ட சனின்ற விஷயத்தோடைய தாக்கம் உங்களுக்கு குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வருஷத்தில், அதாவது குரோதி வருடம் ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரலுக்குள்ளே ஒன் டைம் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சா அதே இந்த வருஷத்துக்குள்ளே திருச்செந்தூரும் போயிட்டு வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போகணுங்க. ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போய் வணங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போய் வாங்கிட்டுரும். இப்படி வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்ன்றது முன்னேற்றமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கைகுடிக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த குரோதி வருடத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு. கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன ஒன்றா ஒரு விஷயம் உண்டுங்க, எந்த ஒரு போட்டியும் சமாளிக்கிறதுக்குள்ளே ஒரு மனதைரியம் உங்களுக்கு வரும். எந்த போட்டினாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அது ஒன்று வரும். மனக்கவலைகள் போகும். ஏன்னா 8ல் மறையிற ராகு, 8ல் மறையிறது சில ராஜயோகத்தை கொடுக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது எதுனாலும் சமாளித்து கொஞ்சம் கொண்டு போவீங்க. இது மட்டும் கிடையாதுங்க, சில பேரை அதாவது உங்களுக்கு அடங்காதவங்களையும் அடக்கி ஆள்றதுக்குள்ள ஒரு இது வரும். உங்களுக்கு கண்ட்ரோல் அடிப்பீங்க.
சில பேரையும் கண்ட்ரோல் எடுத்து இது பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வரப்போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு, புரியுதுங்களா? அப்போது இந்த கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குருவோட பார்வையும் 2ஆம் இடத்துல விழுது, கேதுவும் அங்கே உட்காந்துருக்கும் போது பேச்சுன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். அது மட்டும் கிடையாதுங்க, பணம் விஷயம், ஒருத்தங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாகாமல் போகும். அதனால தான் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ன்ற விஷயத்தில் சிம்மராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுடைய இதில் யாருக்கும் பணம்ன்ற விஷயம் அவ்வளோ இது கொடுக்காதீங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ அதே நேரத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு வந்து இந்த குரோதி வருடத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உண்டாக்க போகுது. உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குங்க, ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். எந்த விஷயத்தையுமே எடுத்து முடிக்கலான்னு சொல்லி ஒரு தைரியத்தையும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கொடுக்க தான் போகுது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே, அதுபோக மற்ற கிரகங்கள் 5 கிரகங்கள் இருப்பாங்களா, அந்த 5 கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் மாறிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் சொன்ன பரிகாரம் தாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், இந்த 2 கோயிலும் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போகணும். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு குரோதி வருடம்னு சொல்கிற ஏப்ரல் 14க்கு அப்புறம் எல்லா காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதை இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன். நீங்கள் இது பண்ண பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தேடி வரும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இனி அடுத்தடுத்து வீடியோஸ் போட போகிறோம். அப்போ இந்த யூடியூப் சேனல் எல்லாம் நன்மைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.